வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இது நம்ம மணாலி ட்ரிப் பார்த்தீங்கன்னா டே 4 இன்னைக்கு 3 நாள் எப்படி போச்சுன்றதை பார்த்தீங்கன்னா பழைய விளாக் செக் பண்ணி பாருங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டே வந்து ஃபுல் ஸ்னோஃபால், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் எங்கேயும் பிளேஸ் கவர் பண்ண முடியல. ஜஸ்ட் ஸ்னோஃபால் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா கடைக்கு போனோம், சாப்பிட்டோம், அப்புறமா மால் ரோடு போனோம். அவ்வளோதான் பிளானாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பிளான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு குழு வந்து மைண்டில் இருந்துச்சு, குழு வந்து போகலாம் அப்படின்ட்டு. பட் என்னன்னா அங்கே குழு பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி. நம்ம வந்து பேராகிளைடிங் பண்ணலாம், அப்புறமா வந்து ரிவர் ராஃப்டிங் பண்ணலாம். ஸோ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ட்ரிப்பு, ஏன்னா ஃபேமிலி ட்ரிப்பாக. ஸோ பட்ஜெட் ட்ரிப்பில் வந்திருக்கோம். ஸோ பிளாட்ஃபார்ம் தூக்க முடியாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செல்ல முடியும். அதனால வந்து அட்வென்ச்சர் சொல்ல போகல. என்னோட பாப்பா எல்லாம் நம்ம வந்து அந்த அட்வென்ச்சர் பண்ண முடியும். நம்ம தனியாக வந்தால் தான் குதிக்கிறது தவறுன்னு பண்ண முடியாது, அதெல்லாம் அங்கே போகல. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த குளிரில் வந்து நம்ம போயிட்டு ரிவர் ராஃப்டிங் எல்லாம் பண்ணி சாக முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பார்ட்டில் வேறு இன்னும் சைடு போகிறோம். ஸோ கேப் புக் பண்ணி வந்துட்டு இருக்கு. வந்த அப்புறமா எங்கே போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஆன் தி வே. ஆக்சுவலாக ஒரு 3-4 பிளேஸ் இருக்குது. ஸோ விளாக் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து மணாலி வந்து பிளேசஸ் இந்த பிளேஸ் கவர் பண்ணலாம்னா இந்த விளாக் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னதில்லை, கேப் டிரைவர் வந்து அவராக சஜஸ்ட் பண்ணி சொன்ன பிளேஸ் தான் இதெல்லாம். ஒரு ஃபால்ஸ், அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டு கொஞ்சம் இருக்குது. அப்படி போக அப்படி பார்க்கலாம். இல்லையா கொட்டா விட்டியா? ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. கேமராவில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கமா காருக்காரன் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டான். இந்த கார் கொடுத்தாரு. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேறு காரு. 10:30 வந்துங்க, மணி 11:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது அதுன்னு சொல்லி எடுத்து கார் பிளாக் அடிச்சு ஃப்ரெண்டை வண்டி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா விடலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு கார் அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 1 hour கழிச்சு இப்போ தான் அரேஞ்ச் பண்ணி இந்த காரை விட்டுருக்காங்க. அது காரணம் என்ன, நாங்கள் அன்றைக்கி முதல் நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம். அங்கேருந்து இறங்க டிலே பண்ணிட்டோம். அந்த ஒரு காரணத்தை வச்சு செஞ்சுட்டாங்க இந்த காரில். பட் சேம் 2 தான் சேம் பிளேஸ் தான். சரி போகணும், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. வச்சு செஞ்சுட்டான். எஸ், ஒருலே பார்த்தீங்கன்னா ஒரு 12-12:30 வந்துட்டு 12 மணிக்கு கிளம்பிட்டு இருக்கோம். காரை எடுத்து அவர் பூஜையை போட்டு சாமி கும்பிட்டு அப்புறமா பெட்ரோல் போட்டு காத்தரைச்சி அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து வண்டி மூவ் ஆகி போயிட்டுருக்கு. டோரில் கொஞ்சம் சாஞ்சு உட்காந்து ரொம்ப சாஞ்சு உட்காராகி வெளியே விழுந்துருக்கின்றாரு. அந்த மாதிரி கண்டிஷன் காரில் போயிட்டுருக்கோம். அப்புறம் என்ன ஃபால்ஸ் இது? ஜனா வாட்டர் ஃபால்ஸ். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் ஒரு 32 காடிச்சு, அவர் சொன்னால் 44 தெரியல, ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் வரும் அப்ராக்சிமேட்டாக. நாங்கள் இப்போ அந்த ஃபால்ஸுக்கு போகமானே தெரியல. ஆமாம், பார்த்தீங்களா? ஸோ பார்க்கும்போது ஒரு டவுட்டாக இருக்குது, போக மாட்டேன். சரி போய் சேர்ந்த அப்புறமா நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறோம். அது ஃபால்ஸ் சைடு ரொம்ப பெரிய ஃபால்ஸ் இல்லை, கூகுளே பார்க்கல. நான் பார்ப்போம், போய் சர்ப்ரைஸாக போய் பார்ப்போம் போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு. பெரிய ஃபால்ஸாக குட்டி ஃபால்ஸான்ட்டு. ஸோ மாதிரி கேப் வந்துட்டு சேம் ரேட்டு தான். முதல்ல பேசின அந்த கார் இந்த கார்லாம் சேம் ரேட்டு தான். ஏன்னா அது ஒரு நல்ல கார், புது கார். வெறும் 500 கிலோமீட்டர் ஓடின காரில் வந்து சுற்றிட்டு இருந்தோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டச்சு கார், அவ்வளோதான். இல்லை கொஞ்சம் தூரமாக மெயின் ரோடு வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீப்பான ஒரு ஆஃப் ரோடு கிடையாது. ஆக்சுவலாக ரொம்ப ஸ்டீப்பான ரோட்டில் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி பட் ரோட்டில் வந்து ஃப்ரெண்டில் மேக்ஸிமம் வண்டி வர மாதிரியில் போகிற மாதிரி இல்லை. நாங்கள் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். ஜனா வாட்டர் ஃபால்ஸ், என்ன ஊர் பேர் நகர். அங்கேயும் ஒரு குட்டி ஊர் வருது அங்கே பார்த்தீங்களா, இப்போ வீட்டுக்கு. ஸோ ஊர் பேர் வந்து நகர். இன்னும் வந்து இங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்குது போகிறதுக்கு. ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்குது மரம். ஸோ இதாங்க நம்ம வந்து கார் நிப்பாட்டி விட்டாச்சு. இதுதான் வந்து பாயிண்ட். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் ஒரு 5 minutes வாக்கபிள் போனால் வந்து இங்கே இன்னும் ஜனா வாட்டர்ஃபால் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் பாயிண்ட், அதாவது 2 பாயிண்ட் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு குட்டியோண்டு ஓட்டு தெரியும், பெரிய ஃபால் இல்லைங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஒரு குட்டியாக தண்ணி பாயுது. ஏன்னா வந்து மேபி ஸ்னோஃபால் இல்லை ஃப்ரீஸாக இருக்கிறது தெரியல, கம்மியாக தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்குது. அது நீ போடணும். நம்ம ஆக்சுவலாக நீ போகலை, இங்கே போட்டுருல வாட்டர் ஃபால் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் தூரம் 5 minutes வாக்கல் போட்டுருவாங்க. ஸோ அங்கே போகணும். இங்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்த ரோட்டில் எங்கேயுமே வந்து ஸ்னோ எதுவுமே கிடையாது. ஃபுல் வெயில் அடிச்சு இந்த ஹீட்டாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியெல்லாம் கொஞ்சம் ரோட்டில் ஸ்னோ இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் ஸ்னோஸ் இருக்குது ஆக்சுவலாக. தென் இங்கே வந்து ஸ்டாப் ஆகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெல்கம் டு ராம் தாபா, மணி ராம் தாபா போட்டு லோக்கல் ஃபுட் சின்ஸ் 1998 போட்டிருக்கு. ஆக்சுவலாக அவர் சாப்பிட்டு இருந்தாரா, அவர் வந்து நாங்கள் வந்தது வாட்டர் ஃபால் பார்க்குறதுக்கு. அவர் என்ன சொன்னார்னா, அவர் ஆக்சுவலாக கஸ்டமர் சாப்பிட்டு வெளியே வந்தவர். அவர் வந்துட்டு இங்கே சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் ஃபால்ஸ் பார்க்க வந்தோன்னா 5 நாள் மணல் இருக்கிறேன். மணல் எங்கேயும் சாப்பாடு நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடுங்க, சாப்பிட்டு போங்க அப்படின்னு பார்த்தா சும்மா இருந்த எங்களே பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்டு போகிறது வந்துட்டு உசுப்பேற்றி விட்டார். ஸோ அதனால் கண்டிப்பாக போயிட்டு வந்துட்டு கண்டிப்பாக இங்கேயே சாப்பிட்டு அப்படி என்ன டேஸ்ட்ன்ற சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா இங்கே தான் மணல் இறங்கணும் பார்த்தா. ஸோ மேலே போயிட்டு வருவோம். நாங்கள் பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு டோப்பான டிரைவர் பிடிச்சிக்கோங்க, மரண பயத்தை காட்டுவாங்க உங்களுக்கு. இல்லை இப்போ சொல்ல வந்தேன் இப்போ இல்லை இப்போவே வச்சாச்சு, அது 10 வச்சுங்க. ஆமாம், அவர் அடுத்த லெவல் போயிட்டு இருக்காரு. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 போயிட்டு இருக்காரு. ஆனால் கூலாக தான் ஓட்டிட்டு இருந்தார். அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு இதாக இருக்குது, திருசாக இருந்தது ஓட்டுறதுக்கு. ஆனால் வந்த ரோடு எல்லாமே இது ஆக்சுவலாக மோட்டோ வாக்கில் வந்துருந்தாங்க. உங்களுக்கு வேறு லெவல் காமிச்சிட்டா ரோடு, சிங்கிள் ரோடு, அதாவது ஒரு கார் ரோடு தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஃபுல் அப்பில் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே. அது வந்து நம்ம கார்லாம் அதில் காமிக்க முடியாது, ஓவரலாம் லைட்டாக காமிச்சிட்டு அவ்வளோதான். இடம் நல்லா இருந்துச்சு, வந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, அந்த மாதிரி ஸோ இன்னும் அந்த டாப்பில் வந்து இன்னும் போகலைங்க. இந்த குட்டி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு
ஸ்னோவில் வந்து நடந்து கொண்டு செமையாக இருக்குல்ல பாருங்க. இங்கே சீட்டிங் உட்காந்து சாப்பிட்றது. ஆக்சுவலாக இந்த ஹோட்டலில் வாங்கிட்டு இங்கேயே வந்து உட்காந்து சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த செட்டப். ஐஸில் உட்காந்து என்ன ஃபால்ஸ் தண்ணி தான் இல்லைங்க, பட் லொக்கேஷன் சூப்பர் லொக்கேஷனுங்க. இன்னொன்று என்னென்னா காமனாக எல்லோரும் வர மாதிரி கசகசன்னு இல்லாமல் ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி பார்த்தா அந்த ஊருக்குள்ளே இருக்குது ஒரு சிங்கிள் இது நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தா நாங்கள் வந்திருக்கோம், இன்னும் ஒரு டீம் இருக்காங்க, அவ்வளோதான், வேறு யாருமே இல்லை, ஃபுல்லாக காலியாக இருக்குது. தண்ணி நல்லா வச்சுருங்களேன். நம்ம வந்து நார்மல் சம்மர் டைமில் வந்தோம்னா சூப்பராக இங்கே மாதிரி குளிக்கிற மாதிரி சேஃபாக குளிக்கிறோம், அவ்வளோதான். எந்த பாறை இல்லாமல் சேஃபாக குளிக்கலாம். தண்ணி வந்துடும் போது நின்று சேஃபாக குளிக்கலாம். இங்கே ஒரு குட்டியாக பிரிட்ஜ் இருக்குது. எங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு வீட்டில் பண்ணிக்கிறாங்க. ஐயோ ஆடுதுங்க, ஷேக்குது பிரிட்ஜு. இதாங்க அந்த பாயிண்ட்டு. இது தண்ணி அடி காலு குளிருண்டா. பண்ணுற சட்டை பாருங்க, ஃபுல் ஐஸில் வந்து தண்ணி விளையாடிட்டு இருக்கு அதை வந்துட்டு. டேய் டேய் தியா குளிர்லையா? ஸோ இதாங்க அந்த லாஸ்ட் எண்ட் நீங்கள் தண்ணி கம்மியாக இருக்குது, பட் இங்கே தண்ணி தான் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா. ஃபால்ஸ் நல்லா கொஞ்சம் ப்ராடாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது ஃபால்ஸு. இங்கே ஒரு தாபா இருக்குது, இந்த தாபா க்ளோஸ் ஆக்சுவலாக. ஸோ ஃபோட்டோ என்ன போட்டாங்கன்னா நம்ம சாப்பிடும்போது இந்த தண்ணி போயிடலாம். ஸோ இந்த தண்ணியிலே வேணால் சேர் போட்டு உட்காந்து ஒரு வைப்ரோ சாப்பிட்லாம், அதுக்காக செட்டப் இருந்துச்சு. பட் எக்ஸ்ட்ரா தாபா க்ளோஸ் ஆக்சுவலாக. கார்த்தி பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஏதோ ஸ்னோவில் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க, வந்துட்டு என்ன பண்ணுறது தெரியல. இங்கே ஒரு பிள்ளைய பார்த்தீங்கன்னா பண்ணுறது வேண்டாம் வேலை சேட்டை. என்னடா டேய் கால் குளிர்லடா உனக்கு. இந்த ஐஸுங்க, ஐஸில் தண்ணி மெல்ட் ஆகிருக்கு, அதில் காலை வச்சு வெறும் நார்மல் ஷூ இத்தனைக்கு பார்த்தா பண்ணுற வேலை பாருங்க. டியா எப்படி இருக்கு? டியா எப்படி குளிர்தா? பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து சொன்னேன்ல, வந்து சாப்பிட போகிற கடை, அந்த கடை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆர்டர் பண்ணியாச்சு. என்னென்னா வந்து நார்மலாக நீர் இங்கே இருக்கிற ஒரே டிஷ் இது மட்டும் தான், வேறு ஆப்ஷன் எனக்கு கிடையாது. நான்வெஜ் எப்படிலாம் எதுவும் போக முடியாது. என்னென்னா நம்ம ஊர் செங்கல்பட்டு அரிசி, இது அரிசி. அப்புறமா வந்து இது வந்து இன்னைக்கு இது இனிப்பு ஐட்டமாக ரொட்டீனாக இனிப்பாக இந்த இது தெரியுது. அப்புறம் இங்கே வந்து நெய் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஒரு காரமாக இருக்குது. அப்புறமா இது வந்து இதுவும் இனிப்பு தான், சர்க்கரை, இங்கே வெல்லம். அப்புறம் இது வந்து ஊறுகாய். இது வந்து இது ஒரு டிஷ்ஷு. ஸோ இதுதான் இது பேர் என்னதோ சொன்னாங்க, மறந்துட்டேன் நான். இதை வந்து ரெண்டுலேயும் மாற்றி மிக்ஸ் பண்ணி தொட்டு சாப்பிட்றது. இன்னொரு வாட்டி நான் கேட்டு நான் சாப்பிடுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டி சொன்னேன்ல, இது வந்து கார்ன் ரொட்டி, சோளத்தில் பண்ணுற ரொட்டி இது. ஸோ இது வந்து நம்ம வந்து சொன்ன மாதிரி விட்டுருக்கேன் கீ. அப்புறமா வந்து இது வந்து இங்கே உள்ள சக்கரை, அதையும் மிக்கி சாப்பிட்றது தான் இது. ஸோ அங்கே வந்து ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பாயிண்ட் கூப்பிட்டு போகிறாங்க, ஒரு ஆர்கிடெக்சர் சம்திங். அது அங்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, ஏன்னா வந்து ஆல்ரெடி டைம் வந்து 4 o'clock ஆயிடுச்சு. ஸோ பிஷ்மா போகணும், கெஸ்ட்லேயே போகணும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடும். ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. அன்லிமிட்டட் ஃபுட் நம்ம வந்து எவ்வளோ திரும்ப வாங்கிக்கலாம். பட் சீரியஸ்லி நல்லா இருந்துச்சு. பட் வெஜ்ஜு தான், பியூர் வெஜ்ஜு, ட்ரெடிஷ்னல் ஃபுட். அவங்க வில்லேஜ் அந்த கிராமத்து இது ஃபுட்டு. ஊறுகாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அவங்க ஃபாரஸ்ட்னு எடுக்கிற அந்த காய் பழையில வச்சு பார்த்தீங்கன்னா அது அந்த ஊறுகாய் பண்ணுறது. ஸோ அது மாதிரி எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒன்லி வெஜ் தான், பட் நல்லா இருந்துச்சு. 200 rupees பார்த்தீங்கன்னா அது மொத்தம் சாப்பாடு சொல்லலாம். ஸோ பின்னாடி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கெசில், ஹிமாச்சல் டூரிசம் கெசில் இருக்குல்ல. என்ட்ரி கெஸ்டோட என்ட்ரி ஃபீஸ் வந்து 50 ரூபா. ஆக்சுவலாக உள்ளெல்லாம் போகலாம். 9 AM to 6 PM தான். ஆல்ரெடி 4 ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து ஒரு டியூஸ்டே மார்க்கெட் வர வேலை காமிச்சாங்க. ஸோ அங்கே வந்து சீப்பாக வந்து நம்ம திங்ஸ் வாங்கிக்கலாம்ட்டு. ஸோ அதுவும் போய் பார்க்கலான்னு பிளான் இருக்கிறதால ஸோ வந்து போக விரும்பல. ஒன்றும் இல்லை, வேறு எதுவும் பார்த்தது இல்லை. ஸோ வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதில் நோட் பண்ண விஷயம் என்னென்னா தெரியுது உங்களுக்கு, வுட்டு அப்புறமா கொஞ்சம் கல், எகெயின் வுட்டு அப்புறம் கல். ஸோ அந்த மாதிரி கட்டிருக்காங்க. இதுவரை நான் இந்த மாதிரி ஒரு பில்டிங் பார்த்ததில்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வுட்டு கல்லை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு கட்டியாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா கொஞ்சம் ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அது உள்ளே போகலை. ஸோ மணாலி வந்தீங்கன்னா நீங்கள் இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு பிளேஸாக கொஞ்சம் அவுட்டராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா போனோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மார்ச் 20 பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வரனால போக முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். எங்கன்னா போகும்போதே பார்த்துருந்தோம் சொன்னல, டியூஸ்டே மார்க்கெட். இங்கே வந்து எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்கும். நாங்கள் வந்து இப்போ தான் வந்து இறங்கியிருக்கோம். இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு 2 ட்ரெஸ் நாங்கள். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு நிமிஷம் வந்து காய்ச்சறேன். பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி எனக்கு ஆச்சரியமாக இருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 200 ரூபாய் 2 நாங்கள். ஸோ சீரியஸாக வரலாம். இந்த மாதிரி ஒரு ஜாக்கெட், குளிருக்கு போட்டு ஜாக்கெட் இல்லை, 100 ரூபா தான் ஒன்று. ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. இது நம்ம சைஸ் வராது சொல்கிறேன் நான்.
இதெல்லாமே வந்து 200 2 அப்படின்னாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப இருக்குது, மார்க்கெட் இருக்குது, நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ உள்ளே பார்க்கலாம் ஒன்றா. கொஞ்சம் இருட்டுச்சுங்க. நம்ம கேமரா பெல்ட்டாக தெரியுது ஆக்சுவலாக. கலர் ஆக்சுவலாக கேமரா பார்க்க தெரியுது, இதில் தெரில. இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே ஜாக்கெட்ஸ் தான். 100 2, அதாவது 50 ரூபாங்க ஒரு ஜாக்கெட்டு. நான் இதில் வந்து எடுத்துருக்கேன். நல்லா தான் ஆக்சுவலாக, ரொம்ப அப்படி மொக்க குவாலிட்டிலாம் இல்லை, நல்லாவே இருப்பாங்க. எடுத்துருக்கு. இன்னும் வந்து இருக்குது, நிறைய கடை இருக்குது பாருங்க. ஏன்னா இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து வர முடியும் தெரியல, நல்லா இருட்டுச்சு.